வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி டேஸ்டான பீட்ரூட் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பீட்ரூட் விரும்பாதவங்க கூட இதை போல் நம்ம செய்து கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருக்குமே இதை போல் செய்து கொடுத்து பாருங்கள். ரொம்ப அருமையான இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். பீட்ரூட் இது போல் வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு மேலே இருக்க தோல்லாம் எடுத்துடலாங்க. இப்போ இதை போல் எடுத்துகிட்டு இது போல் சீவி மெலிசான இதில் சீவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான கடாய் இல்லைன்னா பேன் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றிட்டதும் இந்த சீவி வச்சுருக்கிற பீட்ரூட் போட்டு நல்லா 5 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. இப்போ இது ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. 5 நிமிஷம் கழித்து நம்ம ஒரு அரை டம்ளர் அளவு பால், காய்ச்சின பால் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். 10-15 நிமிஷம் ஆகும். இது நல்லா வேகட்டும். முடியும் வச்சிடலாம். ஓரளவு வெந்துருச்சு. இன்னமும் கொஞ்சம் வேகணும். இந்த தண்ணியெலாம் வற்றுற அளவுக்கு அடுப்பில் இருக்கட்டுங்க. நம்ம கேரட் அல்வா பண்ணுற மாதிரியே தான் இதுவும் பீட்ரூட் அல்வாவும் ரொம்ப அருமையாக வந்தது. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது ஒரு 3/4 கப் அளவு சுகர் எடுத்து இதில் போட்டுடலாங்க. போட்டு நல்லா இதுவும் கரைஞ்சி வரட்டும். இதோடு சேர்ந்து நல்லா கரண்டி இதுக்குள்ளே கலந்துக்கலாம். இப்போ சக்கரைலாம் கரைஞ்சி நல்லா தண்ணி பதத்துக்கு வருங்க. இதுவும் நல்லா கெட்டியாகட்டும். நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கலாம். இப்போது சக்கரை கரைஞ்ச பிறகு நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாமே கலந்துட்டு நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு திரும்பவும் கலந்துக்கலாங்க. இப்போ இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக பீஸாக ஒடிச்சிட்டு இதில் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. நல்லா செவந்ததும் இந்த கடைசியாக இந்த இறக்கும் போது இந்த பீட்ரூட் அல்வா மேலே அப்படியே தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ இந்த பீட்ரூட் அல்வாவும் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம வச்சுருந்து கூட நம்ம 2-3 நாள் கழிச்சு கூட இது சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். வச்சுருந்து சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் நான் போட்டேங்க. கொஞ்சம் உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் இதில் சேர்த்துட்டேன்.
கடைசியாக வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் போட்டு கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. அருமையான இந்த ஸ்வீட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இதை போல் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இன்னொரு பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சின்ன பவுலில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்டான பீட்ரூட் அல்வா தயாராகிடுச்சுங்க. நீங்களும் அந்த டேஸ்டியான பீட்ரூட் அல்வா இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.